வணக்கம் மேஷராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம மேஷராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க இல்லையா, ஏதோ கடந்த சில நாட்களாகவே உங்கள் மனசில் சும்மா அமைதி இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போது உங்களுக்கு ராசி சனி செவ்வாய் குரு மூணும் தங்கள் திசையிலோ வேகமாக நகர்றாங்க. அதனால் மனதிலும் உடலிலும் சின்ன சின்ன அழுத்தம் இருக்கும். ஆனால் பயப்பட வேணாம், இது உங்களை பலப்படுத்த போகும் ஒரு காலமாகவும் வச்சுக்கலாம். நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு வெற்றி வர தொடங்கும். முன்னாடி தள்ளி போயிருந்த ஒரு விஷயம், அது வேலை கல்வி இல்லை காரணம் எதுவாக இருந்தாலுமே இப்போ மெல்ல மெல்ல சரியாகும் காலமும் வந்திருக்கு. இது சூரியன் உங்கள் ராசிக்கே துணையாக வந்து நிற்கிறதுனால தான். புதிய வாய்ப்புகள் பழைய உறவுகள் மீண்டு வர வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எந்த விஷயத்தில் அப்படின்னா, ஒரு சிலர் உங்களோட வெற்றியை பார்த்து பொறாமை கொண்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட வார்த்தை நம்பிக்கையாக போயிடாதீங்க. அவங்கள வார்த்தையை நம்பி நீங்கள் நம்பிக்கையோடு போயிடாதீங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி செய்கிறது எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கப்படலாம். அது நம்ம குணத்தில் குறை கிடையாது, அது நம்மளோட நேரத்தோட சோதனைன்னு சொல்லலாம். குடும்பத்துலேயும் சில கலவரங்கள் இருக்கலாம். அது பெரிய பிரச்சனை கிடையாது, சின்ன சின்ன கருத்து வேறுபாடும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் தாங்குகிற பொறுமையால் தீர்க்க முடியும். அந்த பிரச்சனையை நீங்கள் எந்த அளவுக்கு தாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை உன்னால் தாங்கிக்கக்கூடியதுனால அந்த பிரச்சனை சீக்கிரமாக முடியும். பிறந்தவர்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டே ஆகணும். நீங்கள் குறிப்பாக மூத்தவர்கள், அவங்களுக்கு உங்கள் நேரம் கொடுத்தா வீட்டில் நல்லா அமைதி வரும்னு சொல்லலாம். பண விஷயத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ஷ்டம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்புது. ஆனால் அலைப்பாய்ச்சலாக செலவு கூட அதிகமாக தான் இருக்கும். பணம் கைக்கு வந்த உடனே எல்லாத்துக்கும் செலவழிக்காதீங்க. சில சேமிப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்த மாதத்தில் ஒரு திடீர் தேவை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு அந்த பணம் உதவும். இது உங்கள் திறமையை வெளிக்காட்டுற மாதம்னு கூட சொல்லலாம். உங்கள் வேலை செய்யும் இடத்துல சில புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. முதல்ல அதுக்கு தயக்கமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். படிக்கிற மாணவங்களுக்கு கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கலாம். அதுக்கு காரணம் மன அழுத்தம்தான்னு சொல்லலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்தால் எல்லாமே சரியாயிரும். அதுக்காக நான் ஸ்கூல் லீவ் போடுங்கன்னு சொல்லலை, கல்லூரிகளை லீவ் போடுங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். இப்போது பேசுகிற வார்த்தைக்கு கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா அப்போது தங்கள் உறவு நம்பிக்கையாக இருக்கணும். எதில்? காதல், அந்த மாதிரி நட்பு, அந்த விஷயங்களில் பழைய தவறுகளை எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக தொடங்குங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. சில ஜோடிகளுக்கு குடும்பம் ஒப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடிய நேரம் விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் சோர்வு, தூக்கக்குறைவு, மன அழுத்தம் இதை கவனிச்சுக்கணும். வெளி உணவை குறைச்சி வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு மிக மிக நல்லது. காலை நேரங்களில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு பிரார்த்தனை யோகா போன்றவை உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய உதயத்தை காண்பது கூட உங்கள் மனநிலையை அமைதியாக்கும். கடைசியாக ஒரு எச்சரிக்கை, அது ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அடுத்த சில வாரங்களில் சோதனை போல் தோன்றும். ஆனால் அந்த சோதனை தான் உங்கள் சக்தியை வெளிக்காட்டும் நேரம். சில தவறுகள் நடந்தாலும் அவங்களால தான் நீங்கள் எதிர்காலத்தில் புத்திசாலியாக மாற போகிறீங்க. கடைசியில் நன்மை அது உங்கள் பக்கம்தான் திரும்பும். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரையும் சந்தோஷங்களும் இருக்கும் கஷ்டங்களும் இருக்கக்கூடிய மேசராட்சிக்காரங்களை இப்போ நாளையிலேருந்து ஒரு மாற்றம் வருது. அது என்ன அப்படின்னா, இப்போதைய வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருந்தாலுமே நாளையிலேருந்து ஒரு லேசான புத்துணர்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். காலத்துக்கு காலம் ராசி பலனில் மாதிரி முன்னாடி நாட்கள் சோதனை, அடுத்த நாட்கள் சாதனை, அந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லலாம். உறவு ஒரு புதுசாக ஒரு உறவு கிடைக்க போகுது. அந்த உறவுனால உங்களுக்கு பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த ஓரிரு குளிர்ச்சி வார்த்தைகள் மெதுவாக கரைய போகுது. யாரோ உங்களை புரிஞ்சுக்கலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் அவங்க தான் இப்போ உங்கள் பக்கம் நெருக்கமாக வந்துட்டு இருக்காங்க. உண்மையான உறவு எப்போதுமே சின்ன மனக்கசப்பு உடைந்து போகுவதே கிடையாது.
இந்த நாட்கள் அனைத்தும் உண்மையான உங்களுக்கு அவங்கள பற்றின உண்மையை உங்களுக்கு வந்து காட்ட போகுது. இப்போ புதிய சந்திப்பு, புதிய அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 நாள், 5 நாள், 10 நாள் இந்த வரிசையிலேயே ஒரு நாள் நீங்கள் சந்திக்கும் ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் செய்ய போகிறாங்க. அது உன் நண்பராகலாம், உதவி தேவைப்பட்ட நேரத்தில் வர்றவராக ஆகலாம், அல்லது புதிய வாய்ப்பை கொடுக்கும் ஒருவராக கூட ஆகலாம். இந்த சந்திப்பு வந்து சாதாரணமானது கிடையாது. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்டபடியாக மாறுறதுக்கான நேரமும் இப்போ தான் இருக்குது. இந்த நாட்களில் 3 விஷயம் முக்கியம். யாரிடம் என்ன பேசுகிறீங்க, எப்போ பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் பாதியில் சரியாயிரும். முழுசாக அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டு போகாமல் பாதியிலேயே அந்த பிரச்சனை சரியாயிரும்னு சொல்கிறோம். வேலை மற்றும் தொழில் பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய முயற்சி, புதிய திட்டம், புதிய பொறுப்பு இது எல்லாமே உங்கள் பக்கம் வந்து நிற்கிது. சில நேரங்களில் இது என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்களே உங்களுக்கே சந்தேகம் வந்தாலும் ஆனால் அது உங்கள் திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் வந்து உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ உங்கள் செயல்பாடு பதில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வேலைகளில் திறமையை காட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒரு விஷயம் மட்டும் கோபத்தால் ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. அது நல்ல பாதையில் என்றைக்குமே போகாது. பண பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ காசு வருது, ஆனால் அதே சமயம் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். செலவு இருந்தால் வளமும் வரும் என்ற மாதிரி தான் இந்த நேரம். திடீர்னு ஒரு பூர்ணமான நன்மையும் வரும். சேமிப்பு செய்யும் பழக்கம் இருந்தால் இந்த மாதம் அது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். காதல் பக்கம் திறந்த மனம் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லலாம். காதல்லையும் முடிவெடுக்கிற முயற்சிகளுக்கும் ஒரு சின்ன சின்ன மாற்றம் வரப்போகுது. நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் அவங்களுக்கு நம்பிக்கை. உண்மை பேசுகிறீங்கன்னா அவங்களே உங்கள் பக்கம் வருவாங்க. சில சமயங்களில் புரியாமலேயே தூரம் நடந்தவங்க இப்போது உங்கள் அருகாமையில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம், மன அமைதின்னு பார்க்கும் பொழுது தூக்கத்தை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்க. பசி எடுக்கும் பொழுது சாப்பிடுங்க. சின்ன தலைவலி, உடல் சோர்வு இதெல்லாம் வரக்கூடும். அதனால் இது எல்லாமே ஒரு தூக்கத்திற்கான காரணம்தான். நீங்கள் தூங்கு போகும் பொழுது கண்டதையும் யோசித்து கொண்டு இருப்பதால் உங்களுக்கு தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அது தூக்கத்திற்கான காரணம்தான். அதனால் சிறிது நடைப்பயிற்சி, மெதுவான யோகா, காலையில் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் கூட நிற்கலான்னு சொல்லலாம். இப்போது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சோதனை மாதிரி ஒரு விஷயம் 6ஆம் நாள்லேயும் 10ஆம் நாள்லேயும் பொதுவாக நல்லபடியாக மாறும். உதவி தர வேண்டியவர் வந்து விடுவார். சிக்கல்னு நினச்சது சாதனையாக மாறும். அதனால் மனசு படும் புது புது எதிர்மறை எண்ணங்கள் ஒதுக்கிட்டு நம்பிக்கையோடு முன்னே செல்லுங்க. நட்சத்திர நிலை என்ன சொல்லுது அப்படின்னா, மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் சோதனை ஆரம்பம்னு சொல்லலாம். ஆனால் முடிவு முழுக்க நன்மை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பின மாதிரி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரையும் நீங்கள் விரும்பிய ஒருவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் அவர்களிடம் உண்மையை பேசினால் மட்டுமே அந்த இது வந்து உங்களிடம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் வருது அப்படின்னா நீங்கள் கடந்த சில நாட்கள் உங்கள் உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்ருப்பது கொஞ்சம் தவறாக புரியிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அந்த தவறான புரிதலுக்கு சுருக்கமாக ஒரு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான நேரங்களில் எளிதாக உரையாடுங்க. ஒரு விஷயம் மட்டும் வார்த்தைகளோட அச்சத்தை தவிர்க்கும். அதாவது எச்சரிக்கை பண்ணுற மாதிரி இது சொல்கிறேன். கழிவுகளோட நேரத்தில் சரி பண்ணாமல் விட்டீர்களா? சில சந்தர்ப்பங்களில் பழைய பிரச்சனைகள் இன்னும் உங்களை மறுமொழி கொடுத்துவிடும். நீங்கள் விரும்பியதை பற்றி குழப்பம் ஒரு உள்ளுணர்வுகளை தொட்டுவிடும். ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த விஷயங்கள் சில மாதங்களில் சரியாயிரும். நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. இன்னும் சிறப்பான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பழைய நினைவுகள் நம்பிக்கையிலிருந்து புதிய வாய்ப்பு வந்து சேர்கிறது. புதிய திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய வார்த்தையை கொடுக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் விட்டதை நினச்சி வெற்றிகள் தற்போது உங்களுக்கு சுவைக்கு ஒரு புதிய உறுதியுடன் வந்திருக்குன்னு சொல்லலாம். நாளைய காலங்களில் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு புதிய நோக்கம் வருதுன்னு சொல்லலாம்.
பணி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் வேலை செய்ய இடத்துல உங்களுக்கு உழைப்புக்கேற்க பாராட்டு வரக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்கு. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரை இனி எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கணும். யாரால் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஒரு நன்மையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்.